எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கு 2A உடைய பிலிமினரி எக்ஸாம்க்கு நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ரொம்ப தீவிரமா. வேகன்சிஸ் 645 தான் இருக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதனால நான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப கமர்ஷியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அந்த கமிஷனர் போட்டிருக்காரு. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்ல நாங்க 200 பிளஸ் வேகன்சிஸ் தரோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் தந்த ரிப்போர்ட் தாங்க. ஸோ இதுல நிறைய போஸ்ட் நல்ல போஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்க இப்ப படிக்காம இருக்காதீங்க. பிற்பாடு நிறைய போஸ்ட் சேர்த்துருவாங்க. இப்ப கூட முனிசிபல் கமிஷனர் எல்லாமே லாஸ்ட் நடந்த குரூப் 2ல சேர்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல போஸ்ட். சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டாப் போஸ்ட்டும் லாஸ்ட் வேகன்சியில சேர்த்துட்டாங்க. ஸோ வர்றதுலயும் அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா ஃபோன் பண்ணி எப்படி நான் படிக்கணும், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் எப்படி படிக்கணும், ஜென்ரல் தமிழுக்கு ரொம்ப வாஸ்ட், குரூப் 4லயே ரொம்ப நிறைய வெளியிலேருந்து கேட்டாங்க. ஸோ இப்போ இதுலேயும் குரூப் 2 ஜென்ரல் தமிழ்லையும் வெளியிலேருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதற்கு நம்ம தயாராக ஆரம்பிச்சிடணும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு குரூப் 1 மெயின்ஸோ குரூப் 2 மெயின்ஸோ எழுதாமல் இருக்கிறவங்க ஒன்லி ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருந்து கேள்விகள் நிறைய கேட்கறது கிடையாது. ஸ்கூல் புக்ல இப்ப ஏதாவது ஒரு மண்டல் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்ல அது வந்து ஒரு 2 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. மண்டல் கமிஷன் இந்த வருஷம் அமைக்கப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு மேற்கொண்டு நாம தான் படிக்கணும். சர்க்காரியா கமிஷன் இந்த கவர்மெண்ட் அமைச்சாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதுல எவ்வளோ இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவரத்தை எல்லாத்தையும் ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரே ஒரு வரியை வச்சுட்டு அதை தொடர்ந்து நம்ம படிக்கணும். ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதுல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய 2 பாயிண்ட் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்றத விட்டுட்டு வெளியில இருந்தும் நம்ம படிக்கவும் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல ஒரு 6 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே தான் கேட்பாங்கன்னா இல்ல அதுல இருந்து இன்னும் கூட நிறைய கேட்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா நிறைய பேர் இந்த ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஆனா இப்ப ஸ்பூனோட சைஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஃபீட் பண்ணவே முடியாது. யாராலையுமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி கத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதுல இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றோமா இல்லையா அப்படின்றது இருக்குங்க. ஸ்கூல் புக்ல இருந்தே தான் கேட்கணும் அப்படின்ட்டு எந்த ரூலும் கிடையாதுங்க. நம்ம ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போறதுன்னா நம்ம கையில இருக்கிறத நம்ம படிச்சுட்டு போறோம். நம்மளோட வேலையை ஒழுங்கா செய்யறோம். ஆனா எக்ஸாமுக்கு தேவையானதை எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குதோ அதை நம்ம செய்யறோமா இல்லையா அப்படின்றத ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னா திறமை வாய்ந்த ஒரு பணியாளர் தான் நீங்க தேர்வு செய்வீங்க இல்லைங்களா? ஸோ அரசாங்கமும் இப்ப ரொம்ப திறமை வாய்ந்த நபர்களை தேர்வு செய்யறதுக்கு இந்த எக்ஸாமை இன்னும் கடினமாக்குறாங்க. யாரோ ஒரு 4000 பேர் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக தான் போறாங்க. யாரோ ஒரு 5000 பேர், 4000 பேர், 2000 பேருன்னு இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இன்னும் எதிர் மனநிலையிலிருந்து யோசிக்காம அடுத்து என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க இழந்த 1 வாரம் மத்தவங்க படிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய போட்டி சூழல நீங்க ஏத்துக்கிட்டு அந்த போட்டிக்குள்ள நீங்க போங்க. ரொம்ப எதிர் மனநிலை அப்படின்றது வேணாம். அது படிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர் மனநிலை அப்படின்றத உருவாக்கிடும். ஓகே. ஸோ இப்ப இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச்ல இப்ப வந்து சிலபஸ் இதுதான். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு சோஷியல் ரிசோர்சஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு நம்ம யூனிட் 5ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த டெஸ்ட் போர்ஷன்ல நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா இது பெரும்பாலானது இது வந்து ஸ்கூல் புக்ல இல்லாதது. இதை நான் வெளியில தேடி படிக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு டாபிக் மட்டும் எடுத்திருக்கேன். ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் ஆக்சஸ் டு, நம்மளுடைய இடஒதுக்கீடு கொள்கை எப்படி இருக்கு, அதை எப்படி வடிவமைக்கிறாங்க, எந்தெந்த சமூக காரணிகளை வைத்து அதை வடிவமைக்கிறாங்க அப்படின்றது ஒரு டாபிக். இது நான் படிக்கிறதா இருந்தா பொதுவா எல்லாரும் என்ன படிப்பாங்க, ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு, எந்தெந்த கமிட்டி இதுக்காக போட்டாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சோர்சஸ் இதுதான், கொஞ்சம் வெளியில இருந்து தேடி படிப்பாங்க. ஆனா இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் நமக்கு எப்படி இருக்கு, ரிசர்வேஷன் அப்படின்றது எதற்காக இப்ப கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம படிக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ ஏன்னா 2000 வருஷமா சமூக அடுக்கு நிலைகள் அப்படின்ட்டு அவங்க அடுக்கு நிலையை பிரிக்க வச்சு ஒருத்தவங்க கீழே வச்சு ஒருத்தவங்கள மேலே வச்சிருக்காங்க. ஸோ சம போட்டியை நம்ம இப்போ உருவாக்க முடியாது. சமூக நீதியை அடைவதற்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகே, நான் ரொம்ப ரிசர்வேஷன் அப்படின்றது போல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன்.
ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் கேட்பாங்க, எந்தெந்த டாபிக்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனலா ரிசர்வேஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 14ல என்ன சொல்லியிருக்காங்க, 15ல என்ன சொல்லியிருக்காங்க, 16(5)ல என்ன சொல்லியிருக்காங்க, 16(4)ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 17ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 330ல என்ன சொல்லியிருக்காங்க, 332ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 243(d)ல என்ன சொல்லியிருக்காங்க, 243(t)ல இருந்து ஸோ இது வந்து இவ்ளோ ஆர்டிகல் ரிலேட்டடா இருக்கு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஒரு பார்ட்ட மட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து கண்டிப்பா படிக்கணும். இதுல அமெண்ட்மென்ட் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கணும். நெறைய அமெண்ட்மென்ட். முதலாவது சட்ட திருத்தமே துரைராஜன் செண்பகம் துரைராஜன் வழக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ வழக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இத நம்ம போட்டுப்போம் பாருங்க. ரிசர்வேஷன் கேஸஸ் வந்து நெறையா இருக்கும். செண்பகம் துரைராஜன் சரிங்களா? இந்திரா சஹானி கேஸஸ் அப்படின்னு இருக்கும். நாகராஜ் கேஸ் இது மாரி கேஸஸ் படிச்சு அந்த கேஸஸ்ல என்ன ஜட்ஜ்மென்ட் சொன்னாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம படிக்கணும். ரிசர்வேஷன் கேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரீமி லேயர் அப்படின்றது மண்டல் கமிஷன் மூலியமா வந்தது இல்லைங்களா? ஸோ என்னென்ன கமிஷன் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், காக்கா கலேக்கர் கமிஷன், மண்டல் கமிஷன். காக்கா கலேக்கர் கமிஷன் எந்த வருஷம் நியமிக்கப்பட்டது, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன. மண்டல் கமிஷன் எந்த வருஷம் நியமிக்கப்பட்டது, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன. அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது, அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால என்ன அளவில் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். அவங்களுடைய கணக்கீட்டின்படி பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் எவ்வளோ இருக்காங்க, நார்த் இந்தியாவில் எவ்வளோ இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிரீமி லேயர் வேணுமா வேண்டாமா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994ல வந்துச்சு இல்லைங்களா, 76th அமெண்ட்மெண்ட். ஸோ அதில் இருந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக எடுத்து படிக்கணும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் தராங்க, மற்ற மாநிலத்தில் இந்த அளவுக்கு தரல அப்படின்றக்கப்ப ஸோ அது எதனால தராங்க, நம்ம இந்த 10% இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை நம்ம ஏற்றுக்கிட்டோமா ஏற்றுக்கலையா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு, ஸோ அது வந்ததுனால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா, ஸ்டேட் கன்சர்னோட தான் பண்ணாங்களா, இது ஃபெடரல் ஃபீச்சரோடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பாதிச்சுதா இல்லையா. கனிமொழி ஹானரபிள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கனிமொழி வந்து அப்போ வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க, ஆனா ஸ்டேட் கன்சர்ன் வாங்காம பண்றீங்க, இது ஸ்டேட் சப்ஜெக்ட் இதுல இருக்கு, இது வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எஜுகேஷன் அப்படின்றது, ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்றத ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 69%, யூனியன் கவர்மெண்ட்ல 49.5% ரிசர்வேஷன் இருக்கு. இதை தாண்டி போகக்கூடாது, ஆனால் இப்போ தாண்டி போயிருச்சு இல்லைங்களா. 59.5% ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த ஒரே ஒரு டாபிக் இதுல எவ்வளவு பாயிண்ட் விரிவடைந்து இருக்கு. இப்ப ரிசர்வேஷன் அப்படின்னு இவங்க கொடுத்ததுனால நம்ம விமன் ரிசர்வேஷனையும் எடுத்துக்கணும். விமன் ரிசர்வேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ல எப்ப கொடுத்தாங்க, பஞ்சாயத்துல எவ்வளவு விமன் ரிசர்வேஷன் இருக்கு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விமன் எவ்வளோ பேர் இருக்காங்க. மார்ச் 8, 2025 டேட்டா படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 23.5% பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. SC/ST கமிஷன் என்ன, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு ரிசர்வேஷன் பாலிசி மட்டும் நம்ம எடுத்து நம்ம இதை படித்தோம் அப்படின்னா இவ்வளோ டாபிக் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. இதனுடைய பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் வந்து என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கணும். இதுல வந்து அசஸ் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இங்க நிறைய மாட்டிப்போம். ஸோ நிறைய ஃபேக்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால நல்ல ஆன்சர் பண்ண முடியுங்க. ஸோ ஒரே ஒரு டாபிக் இதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னா நிறைய இருக்கும். நம்மளுடைய ஆரம்ப கால நீதி கட்சியில் ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வரைக்கும் எல்லா தமிழக முதலமைச்சர்கள் அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நம்ம படிக்கணும். குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எந்தெந்த வருஷம் முன்னாடி இருந்தாங்களோ அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் நிறைய கேட்பாங்க. இப்ப ஏடிஎம்கே உடைய ஸ்கீம்ஸ் இப்ப கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்களா, பொதுவாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்ததை மட்டும் நம்ம ஆழ்ந்து நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம படிக்கிறப்பவே எந்த பார்ட் ரொம்ப முக்கியம், எது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றத இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணி அந்த பாட்டை இன்னும் நம்மள ஆழ்ந்து நம்ம படிச்சிடலாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் பொருளாதார போக்கு அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி சர்வே இப்போ போட்டிருக்காங்க. அது தமிழ்நாடுடைய பட்ஜெட் நம்ம நல்லா படிக்கணும். இப்போ நம்ம வேட் டு ஸ்டடி அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கொடுப்போம். ஸோ இது இல்லாமல் வேட் டு ஸ்டடி அப்படின்னா பாலிசி நோட் படிக்கணும், நம்ம பட்ஜெட் படிக்கணும், நம்ம அது மாதிரி ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1994 ஆக்ட் கொண்டு வந்தப்ப அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி படிக்கணும். இவ்வளோ நம்ம படிக்கணுமா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய போட்டி சூழல்ல யார் அதிகமா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி வேலை தருதுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபைன் டியூன் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம இந்த காம்படிஷன்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு லெசனா எடுத்து ரிசர்வேஷன் பாலிசினா என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லி
அது வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ற மாரி தான் ஆயிடும். நீங்க உங்களுடைய ஆர்வம் தான் உங்கள அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி போக வைக்கும். நம்மளுடைய சுய ஆர்வம் இல்ல, யாரோ ஒருத்தவங்க நமக்கு சொல்லி தந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க. யாரோ ஒருத்தரு YouTubeல நமக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கணும். அந்த வீடியோல இருந்து தான் கேள்வி கேட்கணும். நான் அந்த வீடியோவ நீங்க ஒரு ஒரு ஆள் பார்த்திருப்பீங்க. அது மாரி 1,50,000 பேர் பார்த்திருப்பாங்க. 1,50,000 பேருக்கும் அதே கொஸ்டின் தான் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ அதே நீங்க எக்ஸ்ட்ரா என்ன எஃபோர்ட் போடுறீங்க? அதுல இருந்து தான் கேள்வி வரும் இல்லைங்களா? நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லி தந்தது மட்டும் போதாது. அது ஒரு ஆரம்பம் தான். முடிவு அப்படின்றது இல்லவே இல்ல. இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும். ஸோ சூரியனுக்கு கீழ இருக்கக்கூடிய எதிலிருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்றக்கப்ப, நம்மளுடைய தொடர் முயற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கணும். நெறைய படிக்கணும். ஸோ கொஸ்டின் பேப்பரு நம்ம இங்க செட் பண்ண கொஸ்டின் பேப்பர் பாருங்க. எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். இந்திரா சகானி வழக்கு தொடர்புடைய அறிக்கைகளை கவனிங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே இங்கிலீஷ், தமிழ்ல தான் நம்ம வச்சிருப்போங்க. காக்கா கலைஞர் பத்தி கேட்டிருக்கு சரிங்களா? இந்த அசர்ஷன் ரீசன்ல வச்சு கேட்டிருக்கு. ஹாரிசான்டல் ரிசர்வேஷன்னா என்ன? வெர்டிகல் ரிசர்வேஷன்னா என்ன? அப்படின்ற பேசிக்கான புரிதல் நமக்கு இருந்தா மட்டும் தான் இந்த கொஸ்டினுக்குலாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம மக்கப் பண்றதுனால மட்டும் ஆன்சர் பண்ண மு கு முடியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கூற்று, காரணம் அப்படின்றதே வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நான் மக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னா, மக்கப் பண்ணா மட்டும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ட இணைக்கக்கூடிய புள்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அத நீங்க படிக்கிறப்பவே யோசிச்சு பார்த்து படிச்சிருக்கணும். ஸோ நம்மளுடைய சிந்தனை வளம் நல்லா இருக்கா? நம்மளுடைய மெமரி ஓகே. மெமரி நம்ம எல்லாருமே டெஸ்ட் பண்றாங்க. இவன் கரெக்ட்டா திங்க் பண்றானா அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க சும்மா கமெண்ட் பண்ணாதீங்க. கிளர்க் வேலைக்கு இந்த அளவுக்கு தேவையா அப்படின்ட்டு. போட்டி சூழல் கடினமான கேள்விகளை நோக்கி தேர்வாணையத்த தள்ளுதுங்க. அதற்கு தகுந்த மாரி தயாராகுறது நம்மளுடைய நம்மளுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஸோ அது இல்லாம நான் டீவியேட் ஆகுறேன் அப்படின்றவங்க யாரோ ஒருத்தவங்க உங்க இடத்த எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ யாருக்காகவும் வெயிட் பண்ணாது சரிங்களா? கடல் அலை மாரி தான். அது வந்துட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து. இந்த மாரி அலை அலையா அடுத்தடுத்த காம்படிட்டர்ஸ் வந்து வேலை வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. 103 அமெண்ட்மென்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசிகளுக்கு மொத்த இடஒதுக்கீடு 50% விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஸோ என்னன்னா கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கேள்விகள் கேட்கிறப்ப, நம்ம எதெல்லாம் படிக்க தவறி விட்டுட்டோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கல்வி நிறுவனங்களில் இடபிள்யூஎஸ்க்கு இடஒதுக்கீடு வழங்குகிறது. பிரிவு 30(1) கீழ் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. 103 அமெண்ட்மென்ட் பொருந்தாது. சரிங்களா? சிறுபான்மையினருக்கு பொருந்தாது. ஓகே. அதே மாரி ஜன்ஹித் அபியான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததுக்கு எதிர்க்க ஒரு வழக்கு போட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான வழக்கு. இந்த வழக்குடைய நீதி தீர்வு எது மாரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். ரிசர்வேஷன் தொடர்பான எல்லா கேள்விகளும் ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 60, 70% அப்படின்றது கவர் பண்ணி இந்த ரிசர்வேஷனுக்காக எடுத்து போட்டிருப்போம். இந்த மாரி மத்த டாபிக்குக்கும் நம்ம எடுத்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல 7.5% கிடைமட்ட இதோட இடம் குடுத்திருக்காங்க அப்படின்றத எடுத்து போட்டிருக்கு. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்ம இப்ப ஜிஎஸ்ல ஒரு 75 கேள்வி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 65, 66 கேள்வி வந்து ரொம்ப ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, கொஸ்டின் வழியாக நம்ம என்னென்னத்த படிக்கல அப்படின்றத நம்ம அ மாணவர்களுக்கு புரிய வைக்கலாம். இல்ல அப்படின்னா, நான் எத சரியா படிக்கல, ஃபேக்சுவலா நான் எது தப்பு பண்றேன் அப்படின்றதையும் நம்ம தெரியப்படுத்தலாங்க. ஸோ அதனால தான் நம்ம மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பா, ரொம்ப ஸ்டாண்டர்டா எடுக்கிறது. ரொம்ப யுபிஎஸ்சி அளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்போம். ஸோ நம்ம இப்ப அ ஒவ்வொரு இயர்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சிலயே இருக்கிறதுனால நமக்கு தெரியும். நம்ம கால்ல ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அத தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இப்ப மாட மேய விடுவாங்க. அந்த வயல் ஃபுல்லா அத சுத்தி வந்துட்டு இருக்க மாரி தெரியும். ஆனா, அதுக்கு ஒரு கயிறு போட்டு ஒரு ஈட்டி வச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தான் அது போகும் இல்லைங்களா? ஸோ அது மாரி நம்ம ரொம்ப வெளிய போயிடக்கூடாது. வெளிய போயிட்டோம் அப்படின்னா, உள்ள வரவே முடியாது நம்மளால. ஏன்னா, அவ்வளோ அளவு பெரிய வியாபம் இருக்கக்கூடிய ஒரு அ அ சிலபஸ் இது. ஸோ அதனால ரொம்ப நம்ம வெளியவும் போயிடக்கூடாதுங்க. ஓகே. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னு வரப்ப எஸ்சி, எஸ்டிக்காக எந்த ரிசர்வேஷன் குடுத்துருக்காங்க, லோக்சபால, ராஜ்யசபால என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றது இருக்கும். சரிங்களா? மகளிர் மசோதா பத்தி இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிறதுனால அதிலிருந்து நெறைய கேள்விகள் அப்படின்றது கேட்கலாங்க. சரிங்களா? ம் எப்ப விமன் ரிசர்வேஷன் ஹிஸ்டாரிக்கா பார்க்கணும். அது எப்ப ஆரம்பத்துல எடுத்துட்டு வந்தாங்க, அப்ப யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, ஏதாவது கமிட்டி இதுக்காக போட்டிருக்காங்களா, அந்த கமிட்டி யார் இருந்திருக்காங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, எப்ப இத வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க, ஏன் உடனே நடைமுறைப்படுத்தல அப்படின்ற விஷயம் வரைக்கும் நமக்கு நல்லா தேடி படிக்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் நான் பிராமின்காக மேனிஃபெஸ்டோ அப்படின்றது கொண்டு
கம்யூனல் ஜிஓ 1921 கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா, 27ல நிறைய பேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஒரே ஒரு ஃபேக்ட் இருக்கு, இந்த ஃபேக்டை நான் படிக்கிறேன், அதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க, அதுதான் நான் ஆன்சரும் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இனி இந்த டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி இருக்காது. இனி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு இருக்காது. போட்டி சூழல் அதிகமாகிறப்ப வினாத்தாள் வந்து ரொம்ப கடினமாக தான் மாறிட்டே போகுங்க. ஓகே, ஸோ கம்யூனல் ஜீவோனா கம்யூனல் ஜீவோவில் இருக்கக்கூடிய இன் டீட்டெயிலான பாயிண்ட்டை எடுத்து நம்ம படிக்கணும். காந்தி அப்போஸ் த பிரிட்டிஷ் கம்யூனல் அவார்ட் பிகாஸ் இட்ஸ் வீக்கன் த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட். நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, தலித்த இந்து சமூகத்திலிருந்து பிரிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப மைனூட்டாக ஒரே ஒரு நம்ம மேலோட்டமாக பார்க்குறப்ப இது சரி மாதிரி நமக்கு தோணும், ஆனால் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி கேள்விகள் தான் இப்போ நிறைய கேட்க போறாங்க, கேட்பாங்க. ஸோ ரிசர்வேஷனுடைய வரலாறு ஆரம்பத்தில், ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஸோ இது மாதிரி மொத்தமாக சுற்றி என்னென்ன இருக்கோ அதுலேருந்து எல்லா விதத்துலேயும் கேள்விகள் கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் பாருங்க பயங்கரமான கேள்வி. ரொம்ப மேலோட்டமாக படித்தா யாராலையும் ஆன்சர் பண்ணவே முடியவே முடியாது. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட் chronological ஆர்டர் அக்கார்டிங் டு த இயர் விச் தே நோட்டிஃபைட் 50% ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். எப்பெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் ரிசர்வேஷனில் 50% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நிறைய மாநிலங்கள் தந்திருக்கிறாங்க. பீகாரில் தந்திருக்காங்க, மத்திய எந்த மாநிலத்தில் முதல்ல தந்தாங்க அப்படின்னு டிஎன்பிசியில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாநிலங்களுடைய வரிசை என்ன அப்படின்றத வச்சு எடுத்து கொஸ்டின் இருக்குங்க. ஸோ ரொம்ப என்னன்னா நல்லா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபீஸ்டாக பெரிய விருந்தாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்குங்க. ஸோ சட்டநாதன் கமிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்ஜிஆருடைய கிரீமி லேயருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இருக்கும் சரிங்களா. 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அலோவ் தமிழ்நாடு டு கண்டினியூ வித் 69% ரிசர்வேஷன் டெஸ்பைட் சுப்ரீம் கோர்ட் 50% ceiling. The parliament inserted தமிழ்நாடு ரிசர்வேஷன் லா இன்டு த 9th schedule through the 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ சூப்பராக பாருங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டது, ஆனால் இந்த மாதிரியில கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா கொஸ்டின் இது வந்து கேட்கல அவங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட்ஸ் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 2009. The act provides 3% internal reservation for Arundhatiars within the existing 18% reservation caste quota in Tamil Nadu. Correct. The act provides 3.5% reservation in women. நமக்கு முஸ்லீம். ஸோ நமக்கு என்ன ஆயிடும், ஓகே எல்லாம் ஒரே வருஷத்துக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது 2007 ஆக்ட்ல கொடுத்தது. த டேர்ம் அருந்ததியர் அண்டர் ஆக்ட் இன்க்ளூட்ஸ் அருந்ததியர், சக்லியன். ஸோ இது மாதிரி சப்காஸ்டையும் சேர்த்து தான் அந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளி உங்களுக்கு வந்து 3% ரிசர்வேஷன் தான் எஸ்சிஐக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு குரூப் 4ல கூட இப்போ அது மாதிரி கேள்விகள் கேட்கறது இல்லை. உள்ள என்ன கேட்குறாங்க அப்படின்றத தேடி நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, 2024 தரவுகளின்படி வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது எல்லாமே ரிசர்வ்டு கான்ஸ்டியூவன்சிஸ், எம்பி கான்ஸ்டியூவன்சி. இதில் எதில் அதிகமான ஓட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஓகே 7 தொகுதிகள் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ எம்எல்ஏல எத்தனை ரிசர்வேஷன் இருக்கு, 44 இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டியில் எத்தனை ரிசர்வேஷன் எம்பிக்கு கொடுக்குறாங்க, எம்பிக்கு கொடுக்கல. எம்எல்ஏக்கு எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னா 2 எம்எல்ஏ கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஏற்காடு கொடுப்பாங்க, சேந்தமங்கலம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வியை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம படிக்கிறப்ப தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸோட எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎம்கே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் 30% ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் கவர்மெண்ட் ஜாப் ஆஃப்டர் இட்ஸ் 1989 அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுடைய பேஸ் எதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஆக்சஸ் கொடுத்துருப்போம், டாபிக் வைஸ் பிரிச்சு அப்படின்றது எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா என்னென்ன மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் நமக்கு சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரிசர்வேஷன் என்ன, காக்கா கலேக்கர் கமிஷன் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ % ரிசர்வேஷன் சொல்லியிருக்கிறாங்க, மண்டல் கமிஷன், காக்கா கலேக்கர் கமிஷன் எல்லாமே பாருங்க இதுல இருந்து தான் சுற்றி அதே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஜாதி என்பது காஸ்ட் அண்ட் அசஸ் அண்ட் ரீசன் டைப்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பிற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இப்போ இதுதான் கொஸ்டின். 3.5% ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. நாங்கள் எப்படி கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா, ஓகே இது எந்த வருஷம் இது கொண்டு வந்தாங்க, கிறிஸ்டியனுக்கு அப்போ கொண்டு வந்தாங்களா 3.5%, ஏன் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரிசர்வேஷன் பிசியிலேருந்து தனியாக வாங்கிக்கல அப்படின்றத
நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறப்ப இதெல்லாம் தேடி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க. ஓகே. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு? ஸோ இது எல்லாமே 338 என்ன, 331, 330 ஆர்டிகல், 335 வந்து என்ன சொல்லுது, 338 வந்து என்ன சொல்லுது. ஸோ தமிழ்நாடு பாருங்க, நம்ம முன்னாடி சொன்னது 44 ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் 2 ரிசர்வேஷன் ஃபார் எஸ்டி இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது இருக்குங்க. ஸோ இது மாதிரி நம்ம படிக்கணும். அதர் பேக்வர்ட் கிளாஸு, ஸோ இது மாதிரி ஜென்ரலாகவே கேட்டிருக்காங்க. பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் எப்பொழுது பெயர் மாற்றப்பட்டது? எஸ்சி எஸ்டி ஒன்னா ரிசர்வேஷன் கொடுத்தாங்களா, இல்லை அது தனித்தனியாக பிரிச்சுட்டாங்களா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் முன்னாடி தமிழ்நாட்டில் தனித்தனியாக கொடுக்கல, ஒன்றாவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 1% அப்படின்றத பிரித்தாங்க. எந்த வருஷம் பிரித்தாங்க அப்படின்றது நம்ம இப்போ படிக்கணும். முதல் அரசியலமைப்பு திருத்தம் எந்த உறுப்பு சேர்க்கப்பட்டது? ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஸோ எல்லாமே பாருங்க. ஸோ கொஸ்டின் இதுதான். இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நீங்களா இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றத எடுத்து ரெஃபரன்ஸ் புக்கில் நீங்கள் உட்காந்து படித்து, கூகுள் பண்ணி படித்து, கூகுளில் ஒரு சில வெப்சைட்டில் தவறான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் நிறைய நாள் இது புழக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். இது நம்ம கண்டினியூஸாக இந்த முயற்சி கொண்டு படித்தா மட்டும்தான் எதிர்வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லியிருந்தோம். டெஸ்ட் பேட்ச்சில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப எலைட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யாராவது சேரணும் அப்படின்றவங்க இதில் ஃபோன் நம்பர் நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சேருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் தமிழ் மட்டும் எனக்கு கிளாஸஸ் ஃபுல்லாக வேணும். கிளாஸஸ் இப்போ புது சிலபஸ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும். முழு கிளாஸ் எனக்கு வேணும். முழு கிளாஸில் டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையும் நான் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டை மட்டும் நான் எழுதி பார்க்கணும். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ அதுக்கும் பேட்சஸ் இருக்குது, நீங்கள் சேருங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷோடைய புக்கு நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக்கு ஆல்மோஸ்ட் 804 பேஜஸ் இருக்குங்க. வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு கலெக்டிவாக இந்த அளவுக்கு வேற எங்கேயும் இப்போ மார்க்கெட்டில் புக்கு இல்லை. எக்ஸசைசஸ் நிறைய உங்களுக்கு கொடுத்து எடுத்திருக்குங்க. லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம். ஒரு சில பிள்ளைகள் தான் இருந்தது, ரொம்ப நிறையா இல்லை. சிலது இருந்தது, அது எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கோம். அப்புறம் புதுசாக டாபிக்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ ஆக்சுவலி இன்னும் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப பேஜஸ் நிறைய போயிடுச்சு அப்படின்னா இந்த புக்கே பயமுறுத்துறவங்கள, அந்த புக்கு வந்து உங்களை படிக்கவே கூடாது. அந்த புத்தகத்தோடைய முதுகை உடைக்காமவே நம்ம அப்படியே அதை ஓரமாக வச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிடுவோம். ஸோ அப்போ நம்ம முதுகு உடைச்சிருவாங்க டிஎன்பிஎஸ்சி. ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல யாரோ என்ரோல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறது போதாதுன்னு இந்த வீடியோ பார்த்து நினச்சிட்டிங்க அப்படின்னா மேற்கொண்டு ரொம்ப தீவிரமாக படிங்கங்க. படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வேலை கிடைக்குது.